ஹலோ, இன்னைக்கு டே 18. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காய்கறி கடையில் நம்ம காய்கறி வாங்குறோம் பார்த்தீங்களா, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸும் அப்புறம் காய்கறிக்கெல்லாம் நம்ம ஹிந்தியில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே காய்கறி அப்படின்னா ஹிந்தியில் சப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பொரியல் அப்படிங்கிறதுக்கும் ஹிந்தியில் சப்ஜின்னே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பொரியல்னு சொன்னாலும் நீங்கள் சப்ஜி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சில காய்கறிகளோட நம்ம ஹிந்தி வேர்ட்ஸ் பார்க்கலாம். தக்காளி அப்படின்னா டமேட்டர், வெங்காயம் பியாஜ், உருளைக்கிழங்கு ஆலு, வெண்டைக்காய் பிண்டி. இப்போ கருகாப்பிலை அப்படிங்கிறத ஹிந்தியில் கடி பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி இலை அப்படிங்கிறத ஹிந்தியில் தன்யா பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புதினாக்கு ஹிந்தி தமிழ் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுலேயுமே அவங்க புதினா தான் சொல்லுவாங்க. இஞ்சி அப்படிங்கிறத அத்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டு அப்படின்னா லஹசுன், கேரட்டுக்கு காஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் அப்படின்னா சுக்குந்தர், முட்டைக்கோஸுக்கு பட்டாகோபி அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்காய்க்கு சஹஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகக்காய் அப்படின்னா கரேலா, கத்திரிக்காய் பைங்கன், காலிஃப்ளவருக்கு ஹிந்தியில் ஃபூல்கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பச்சை மிளகாய்க்கு ஹிந்தியில் ஹரி மிர்ச், இதுவே ரெட் கலர் மிளகா அப்படின்னா லால் மிர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பழம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் ஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பூ அப்படின்னா ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் காமனாக சொல்லியிருக்கேன். இப்போ மல்லிகைப்பூ, ரோஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பேர் வரும். ஓகேங்களா? நம்ம காய்கறி வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா காய்கறி சின்னதாக இருக்குது இல்லை பெருசாக இருக்குது நம்ம ஏதாவது சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வெங்காயம் சின்னதாக இருக்குது அப்படின்னா பியாஜ் சோட்டா ஹே, வெங்காயம் பெருசாக இருக்குது அப்படின்னா பியாஜ் படா ஹே. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதுவே நம்ம காய்கறி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது எப்படி ஹிந்தியில் சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஜி காட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக வெட்டுங்க அப்படிங்கிறத சோட்டா காட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பெருசாக வெட்டுங்க அப்படின்னா படா காட்டியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுவே நீளமாக வெட்டுங்க அப்படிங்கிறத லம்பா காட்டியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம காய்கறி கடையில் போயிட்டு எனக்கு 1/2 கிலோ தக்காளி தாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா முझे आधा किलो டமேட்டர் தீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சில நேரங்களில் எனக்கு தாங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக எனக்கு 1/2 கிலோ தக்காளி போடுங்கன்னு சொல்வீங்க. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா முझे आधा किलो டமேட்டர் டாலியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சில நேரங்களில் எனக்கு 1/2 கிலோ தக்காளி வேணும்னு சொல்வீங்க. அப்போ முझे आधा किलो டமேட்டோ சாஹியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம கிலோ கணக்கில் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் ஹிந்தியில் பார்க்கலாம். கிலோ அப்படிங்கிறதுக்கு ஹிந்திலையும் அவங்க கிலோவே சொல்லிப்பாங்க. இப்போ 1/4 கிலோ அப்படின்னா பாவ் கிலோ, 1/2 கிலோ அப்படின்னா ஆதா கிலோ, இதுவே 3/4 கிலோ அப்படின்னா பவுனா கிலோ, 1 கிலோ அப்படின்னா நீங்கள் 1 கிலோன்னு சொல்லிக்கலாம், 2 கிலோ அப்படின்னா 2 கிலோன்னு சொல்லிக்கலாம், 3 கிலோ 3 கிலோ, 4 அப்படின்னா 4 கிலோ. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம 1/2 கிலோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எப்படி ஹிந்தியில் சொல்லுவாங்க அப்படின்னா 1/2 கிலோவுக்கு ஒரு சில நேரங்களில் 1.5 கிலோன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா 1.5 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றை தான், நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 2.5 கிலோவுக்கு 2.5 கிலோன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா 2 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் இது ரெண்டுமே 2 கிலோ தான், நீங்கள் ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் எவ்வளவு ஆச்சு அப்படிங்கிறத ஹிந்தியில் சப் கித்தனா ஹுவா அப்படின்னு கேட்டுக்கலாம். இதுவே காசு நீங்கள் கூகுள் பேயில் தான் நீங்கள் பே பண்ண அப்படின்னா நான் கூகுள் பேயில் பணம் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத மே கூகுள் பே மே பைசா பேஜ்தா ஹூ அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஆன்லைன்லேயுமே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்களோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.